ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ. ஸோ நம்ம இந்த ஐசி வந்துருச்சு. ப்ளஸ் இந்த ஐசி என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி, இது பிரச்சனை இல்லை. ஸோ இது தான் நம்ம வெயிட்டிங்கில் இருந்தது, வந்துருச்சு. வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி அப்படியே தான் இருக்குது. இதில் இந்த டிஃபெக்ட் ஐசி போட்டது அப்படியே தான் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போது இது வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்ட் 1 வீடியோ போட்ட முடியும். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர்கிட்ட இதே மாடல் இப்போ ஆம்ப் இருந்துச்சு, அதோட HDMI போர்டு என்கிட்ட இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன்னாரு. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட ஒரு போர்டு இருக்கான், அதை வாங்கி மாற்றிடலாமா அப்படின்னு. இல்லை எனக்கு என்னோட போர்டே ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாருன்னு அவருக்காக நான் அதை வாங்கிட்டேன். ஸோ அந்த போர்டு இதுதான். இப்போ இது அவர்கிட்ட ஒரிஜினலாக அப்படியே ஆஸ் கண்டிஷனில் அப்படியே வச்சுருந்தாரு பத்திரமா. ஸோ இதை நம்ம மாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளால் முடியுன்றதுனால இது நம்ம ஸ்பேர் மாற்றியே கொடுத்துடலாம். செகண்ட் ஒரு கால் வருது. ஸோ சீக்கிரமாக இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவு காட்டணும். ஏன்னா இது ஒரே மொபைலில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ண முடியல, ப்ளஸ் கண்டினியூ பண்ண முடியல சரியா. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஸோ இந்த போர்டுக்கு நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் இது லேட்டாக. ஸோ இது நம்மளுக்கு லாஸ்ட் பாயிண்ட் தான். இது நம்மளோட ஓன் ஸ்பேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது ரெடி ஆகலைன்னா பார்த்துக்கலாம். இது ரெடி பண்ண முடியும்னால தான் நம்ம ஸ்பேர் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம டேரெக்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி அப்போவே ரெடியாக வச்சுருக்கு. இப்போ நம்ம இந்த 2 DC to DC ஐசி ரெண்டுமே சேம் நம்பர் தான். ஸோ இது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஐசி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது இப்போ முடிச்சுட்டேன். இந்த 2 ஐசி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று அப்சைட் டவுனாக இருக்குது பாருங்கள். பின் நம்பர் 1 இந்த ஐசியில் இந்த பக்கம் இருக்குது, பின் நம்பர் 1 இந்த ஐசியில் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை நான் முதலே பார்த்துச்சு, நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐசி இன்ஸ்டால் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஐசிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஸ்டில் எங்கேயா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இல்லைனா நம்ம டேரெக்டாக இந்த ஐசியை போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது இன்னும் பவர் கனெக்ட் பண்ணி பார்க்கல, அப்படியே எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ உண்மையை சொல்ல போனோன்னா பார்னிங் சிம்பிள் வந்துருச்சு. எங்கேயோ திரும்ப ஷார்ட் இருக்குது. சூப்பர், இந்த ஐசி திரும்ப பான் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணது, இந்த ஐசி திரும்ப பான் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட்டாக பஸ்ட் அவுட் ஆகிடுச்சு இந்த ஐசி. ஸோ 2 தான் ஸ்டாக் இருந்துச்சு, 2 தான் வர வச்சேன், அது பட்டன் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஒரு ஐசி வெளியே எடுத்துகிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கிளியர் ஆகுதான்னு. ஓகே, இதை திரும்ப நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ பின் நம்பர் எதுவுமே ஜாயிண்டெலாம் எதுவும் ஆகலை, இதெல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போ திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, செட் ஆன் ஆயிடுச்சு. ரொட்டேஷன் போல. ஸோ இந்த ஒரு ஐசி ஓகே ஆயிடுச்சா, நம்மளுக்கு வோல்டேஜ் ப்ரெசன்ட் ஆகலை. ஸோ இது ஓகே. ஸோ இன்புட் வோல்டேஜ் என்ன இருக்குது? ஓகே, இதில் 17 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐசி எனேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஃபீட்பேக் வந்தால் தான் இந்த ஐசி எனேபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஐசி இன்னும் எனேபிள் ஆகலை, இன்புட் வோல்டேஜ் மட்டும் தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட உடனே இது பர்ன் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது.
அதனால பர்ன் அவுட் ஆகுது. ஸோ இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணி திரும்ப இதை செக் பண்ண வேண்டியது. பேக் சைடில் என்ன ஷார்ட் இருக்கா இல்லை இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு, இந்த டிரான்சிஸ்டர் இல்லை வேலை பேக் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. ஸோ முடிஞ்ச அளவு இதை பார்க்கலாம். இல்லை அப்படி பெஸ்ட் ஆப்ஷன் இதுனா இந்த போர்டை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் திரும்ப போட்டு. இதில் ஓகே ஆகிடுச்சுன்னா கஸ்டமர்கிட்ட பேசி இதே கூட போட்டு கொடுத்துடலாம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா இதில் இன்னொரு பக் கன்வெர்ட்டர் ஐசி இருந்துச்சுல, இதுவும் வந்து ஷார்ட்டு. ஸோ இது எடுத்த உடனே இந்த இடத்துல கெப்பாசிட்டி ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. அதனால் இந்த போர்டு இப்போ திரும்ப இந்த 2 ஐசி வர வச்சு இதை போட்டு இதை பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல இதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட நம்மக்கிட்ட நல்ல போர்டே இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் டீட்டெயில் சொல்கிறேன். இவர் வந்து வாண்டடாகவே கால் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது நல்லா இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த செட்டு ஒர்க் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இதை நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்பேர் இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணி வர வச்சு கூட போட்டுக்கலாம். இது என்ன எனக்கு ப்ராப்பராக பார்த்துட்டு முதல்ல டவுட் என்னென்னா, எனக்கு சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் பாட்டம்லேயே வந்து அது அதிகமாக வருதா அப்படின்ற டவுட்டு தான். ஸோ நல்லா இருக்க போர்டை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது பர்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுவே நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வா சூப்பர். அப்போது பாட்டம் போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மோக் நல்லா இருந்த போர்டும் போயிடுச்சு. இந்த இடத்துல 2 ஐசியும் பர்ன் அவுட் ஆகிடுச்சு பாருங்கள் திரும்ப. ஸோ உங்களால் பார்க்க முடியும், இந்த 2 ஐசி நல்லா இருந்த ஐசி இந்த போர்டில் போட்டு போயிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே அதே சேம் பேட்டர்ன்லேயே பர்ன் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஐசி இங்கேயும் அதேமாரி தான். ஸோ இதில் வந்து பர்ன் அவுட் ஆகலை, இருந்தாலும் வந்து இது இன்டர்னல் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து இதில் வந்து 2 ஐசியும் அந்த மாதிரி தான் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ பாட்டம் போர்டில் தான் திரும்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அதை சரி பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 ஐசியும் அதே மாதிரி தான் பர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து திரும்ப பாட்டம் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி தான் எடுக்கணும். பாட்டம்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு. மேபி 17 வோல்டேஜ்ன்றது இதில் கம்மியாக தான் வரணுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 17 வோல்டேஜ் வரக்கூடாது. இதில் வந்து 3.2னா 5 வோல்ட் வரும், இல்லை 6 வோல்ட் வரும். ஆனால் இதில் 17 வோல்டேஜ் வருது. இது என்ன நம்ம ட்ராக் பண்ணலாம் எதனால் இப்படி இருக்குன்னு. ஸோ அதை நம்ம கவனிக்காமல் போட்டது நம்ம தப்பு தான். போர்டு கையில் இருக்குன்ற ஒரு இதில் போட்டுட்டோம். கையில் இல்லைனா இதே தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இதில் பிரச்சனை. எடுத்த உடனே போர்டு இருக்குன்ற ஒரு இதில் போட்டால் இது தான் நடக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த போர்டை வெளியே எடுத்துகிட்டு இதுவே ஆசிடிஸ் போர்டிலே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது முதல்ல இந்த வோல்டேஜ் வந்து இதில் எவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சர்வீஸ் பண்ண ரெப்பேர் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை பார்த்துட்டு இன்னும் பின்னல் கான்ஃபிகரேஷன் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இந்த ஐசி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஹாய் எவ்ரிவன், திரும்ப இதுக்கு எல்லா பார்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ இப்போது இதில் வந்து இங்கே போட்டிருக்கோம் 001CW. ஸோ இதில் வந்து 2 பீஸு 543331, அதில் 4 பீஸு இருக்குது. ஸ்டாக் வந்துருக்கு. இப்போது லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போர்டை வந்து நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கன்வெர்ட்டர் ஐசி மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு இதில் நம்ம அப் பண்ணிவிட்டு இது நான் அப்புறமா ஸ்டாக் வாங்கி போட்டுக்கிறேன். எதுக்காகனா என்னால் அதிகமாக ஸ்டாக் வாங்க முடியல. நிறைய ஐசி ஆர்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் 1 by 1 வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றுத்துலேயே பண்ண முடியல. அது எப்படியும் ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் லேட்டாக. ஸோ இது கஸ்டமர் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலான்னு எடுத்தேன். இப்போ இதில் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பேர் ஆர்டர் போட்டு பண்ணதில் கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. எனக்கே ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இது எப்படி வீடியோவில் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக நான் எடுத்து பார்த்தேன், லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தேன் எதில் விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐசி டிடெக்ட் பண்ணோம். இதில் வந்து 17 வோல்டேஜ் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு, கண்டினியூட்டி ஆகிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பக் கன்வெர்ட்டருக்கு 17 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி இங்கே நம்ம கொடுத்து அப் பண்ணி இதை ரன் பண்ணியிருந்தோம். ஸோ இது எடுத்த உடனே இங்கே 17 வோல்ட் கட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வரல. ஸோ இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எனக்கே ஒரு கண்டினியூட்டி வரணுன்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இது அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக எதில் விட்டோமோ அப்படியே எக்ஸாக்டாக, ஏன்னா இது ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஐசி வர்றதுக்கு. ஸோ இப்போ அதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் இன்னொரு தடவை. எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டு வந்து ஆன் ஆகிட்டு நம்ம லாஸ்ட்டாக ப்ரொடெக்ஷன் போகல, அது இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பக் கன்வெர்ட்டருக்கு பவர் வரல. ஸோ பவர் வந்து இந்த இடத்துல லைட் இண்டிகேஷன் வந்து ரெட் லைட்டு அது வரல, ஆனால் ப்ரொடெக்ஷனும் போகல. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல இந்த பக் கன்வெர்ட்டர் போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த பக் கன்வெர்ட்டர் போட்டு இங்கே 4 வோல்டேஜ் நம்ம பூஸ்டப் பண்ணணும்.
ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு 4 வோல்டேஜ் வந்துன்னா இதுலேருந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு 1.8 3.2 நம்மளுக்கு வந்து போகணும். ஸோ அது கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஐசி போடணும். இதுதான் ப்ரொசீஜர் இப்போதைக்கு. ஸோ வாங்க அதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 54331 ஐசி நம்ம போட்டுட்டு இதுலேருந்து நம்ம கன்வெர்ட் ஆகி வருதான்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த பக் கன்வெர்ட் அன்னெசரி தான். இதை நம்ம எடுத்துகிட்டு பழைய மாதிரி 3.3 வோல்ட் ரெகுலேட்டரே நம்ம இதில் போட்டுற வேண்டியது தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான், இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி இருந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம், என்னென்னு பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போது அந்த ஐசி மாற்றியாச்சு. நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் மட்டும் தான் இருக்குது. நம்மளுக்கு வர வேண்டிய 4 வோல்ட் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், பக் கன்வெர்ட்டர் லைட் ஆன் ஆகுது. ஸோ ஸ்டில் 17 வோல்டேஜ் வருதா அப்படின்றது டவுட்டு தான். எதுக்கும் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம திரும்ப இதை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, சிக்ஸ் வோல்டேஜ் ஓகே. ஓகே, 4 வோல்டேஜ் வந்துருச்சு. அப்போது ஐசி ப்ராப்ளம் சால்வு. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய 4 வோல்ட் இந்த இடத்துல இப்போ வருது பாருங்கள். 17 வோல்ட் வந்துருந்துச்சு. இப்போ இது 4 வோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி இதில் போயிடும். பக் கன்வெர்ட்டர் இருந்தாலும் இது 6 வோல்ட்டு. இது ஆரம்பத்துலேருந்து அந்த 6 வோல்ட்டு தான் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ பக் கன்வெர்ட்டருக்கு நம்மளுக்கு அவுட்புட் என்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தலாம். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி 3.9 இன் ஆகுது. அவுட்புட் வந்து ஸோ 3 வோல்ட் அவுட் ஆகுது. நம்மளுக்கு 3.2 வரணும். ஆனால் இங்கே 3 வோல்ட் வருது. ஏன்னா நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. நம்ம அது ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நான் அது நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம நார்மல் ரெகுலேட்டரே போடலாம். பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ செட்டு ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம HDMI போர்டை கனெக்ட் பண்ணிட்டு இதை லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். இல்லை பாட்டமில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். எப்படின்னா பண்ணலாம், நம்ம ப்ரொசீஜராகவே பண்ணலாம். ஸோ பாட்டமில் முடிச்சுட்டு அங்கே ஒரு பக் கன்வெர்ட்டர் போகிறதுக்கு பதிலாக ரெகுலேட்டர் நம்ம அசம்பிள் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த பக் கன்வெர்ட்டர் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நம்ம வந்து இந்த சீட்டிங்கில் கரெக்டாக உட்கார வைக்கணும். இதில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அது எதுவுமே பண்ணல. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெகுலேட்டர் டைப் தான். எல்லா வேல்யூ ரெகுலேட்டரும் இருக்கும் என்கிட்ட. இங்கே தான் எங்கேயோ போட்டு வச்சேன். இப்போ இங்கே இருக்குது. ஓகே, அப்போ பண்ணதை அப்படியே விட்டுட்டேன். இது அதுக்கப்புறம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நம்மளுக்கு தேவையானது இந்த ரெகுலேட்டர் தான். இதுக்கு நம்ம டைரெக்டாக கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மவுண்ட் மாரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணி இந்த சாக்கெட்டில் உட்கார வச்சுட்டாக்கா இந்த பேட் வந்து ஹீட் சிங்க் மாதிரியே ஆக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தேவையான ரெகுலேட்டரும் சப்ளைவும் கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இந்த ஒரு பேடுக்கு நான் இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு இதில் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை இன்புட் கொடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது நான் தனியாக எடுத்துட்டேன். இது ரெண்டு தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்க்ரூவும் போட்டிருக்கேன், சீட்டிங்கில் உட்கார்ற மாதிரி. இதில் இன்னொரு இது என்னென்னா, பின் டயக்ராம் வந்து நார்மல் ரெகுலேட்டர் ஐசி இப்போ இந்த மாடலுக்கெல்லாம் வந்து பின் டயக்ராம் மாறும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து GND, இந்த மிடில் பின்னு தான் அவுட்புட்டு, இதுதான் வந்து இன்புட்டு. ஆனால் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே
இன்புட்டு சென்டர் வந்து ஜிஎன்டி, தேர்ட் பின்னு அவுட்புட்டு. ஸோ அதே மாதிரி அதுவும் இப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக இதை மேப் பண்ணணும். ஸோ இதில் எப்படி நம்ம பண்ணணும்னா, இந்த கெப்பாசிட்டரில் வர்றது இது அவுட்புட்டு, இந்த பிளாக் வந்து நெகட்டிவ், அது இன்புட்டு தான். ஸோ இது வந்து பிளாக் வந்து நெகட்டிவ் இன்புட்டு, ஒயிட் இன்புட்டு. ஸோ இது வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றலாம். ஏன்னா ஒரு தடவை அனுபவம் தான், அது நம்ம அதிலேயே சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா கஷ்டம். ஸோ நம்மளுக்கு வந்து ஜிஎன்டி இதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜிஎன்டி இதுவும் மேப் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி மேப் ஆகுது. ஸோ ஜிஎன்டி ஓகே, இன்புட்டுக்கும் இதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்பில் போகுது, அவுட்புட்டுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்பில் போகுது, ஓஎல்ல. ஸோ நம்ம கரெக்டாக அதை மாட்டிட்டா சரியாக போயிடும். இப்போ நம்ம இதை சீட்டிங்கில் உட்கார வச்சா 3.3 வோல்ட் வருதான்னு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா முடிஞ்சிடும். இது நம்ம சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு சால்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒயர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ சாலிடாக சீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்டர் பண்ணிடலாம். ஸோ முதல்ல அவுட்புட் பின்னை சால்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த அவுட்புட் பின்னை முதல்ல கனெக்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஈஸி, ஏன்னா பெரிய பேடு. ஓகே, ஸோ கிரவுண்டு கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பின்னு. ஸோ இதை மாற்றிலாம் கொடுத்துட்டா அவ்வளோதான். அதுவும் ஓகே. இப்போது தேர்ட் பின்னில் இன்புட்டு. ஸோ இதில் கலராக ஒயர் கொடுத்தா நல்லது. நம்ம ஓகே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த இதுன்னு. இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது அப்படியே சப்போஸ் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்மளை திட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஓகே இவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இது சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் இப்படியே வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டில் இது கண்டினியூட்டி மோட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ அவுட்புட் வந்து 2.8 தான் வருது. இன்புட் கரெக்டாக வருதா? 3.94 வருது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் 2.89 தான் வருது. இது என்ன ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு. இங்கே 1.2 ஓகே, இந்த இடத்துல 2.8 தான் வருது. ஸோ இந்த ரெகுலேட்டர் நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து லோ வோல்டேஜ்லேயே கன்வெர்ட் ஆகி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அட்லீஸ்ட் 4.5 வோல்டாச்சும் வேணும். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வோல்ட் வரதுனால இது 3.3 தரமாட்டிருக்கு. வேறு ஆப்ஷன் இல்லை, திரும்ப போடணுமா இல்லை இந்த வோல்டேஜ்லேயே ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கலாம், திரும்ப இன்புட் கனெக்ட் பண்ணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஸ்டாண்ட் பை போகாமல் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம 6 வோல்ட்லேருந்து எடுத்து கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். 6 வோல்ட்டில் கொடுத்தா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை இப்போதைக்கு. வந்து இந்த வோல்டேஜ் வந்து அதிகம் பண்ணணும், இல்லை திரும்ப பக் கன்வெர்ட்டர் போடணும். ஸோ பக் கன்வெர்ட்டர் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 6 வோல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த 6 வோல்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மிடில் பின்னு தான். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 6.28 வருது, இது ஓகே. இந்த லாஸ்ட் பின் வந்து தான் 4 வோல்ட். ஸோ ஆக்சுவலாக அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது 4 வோல்ட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்கு படி கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. இதோட சைடு ஃபால்ட்டு கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது வந்து
கரெக்டாக எடுக்கணும். ஸோ இந்த ரெகுலேட்டர் வந்து லோ வோல்டேஜில் ஒர்க் ஆகிற மாதிரி டைப் கிடையாது. இதுக்கு அட்லீஸ்ட் 5 வோல்ட்டு வேணும் 3.3 வர்றதுக்கு. ஸோ 1.8னா அதுக்கு 3.3 வேணும் கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வோல்ட்டு தான் வருது. அதனால் இது வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரது கம்மியாக தருது. ஸோ நம்ம 6 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 6 வோல்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு 5 வோல்ட்டு ஜெனர் கூட போட்டுட்டு ஜெனர் மூலிமா எடுத்துக்கலாம். வோல்டேஜ் டிவைடர் போட்டுட்டு ஸோ நம்ம டேரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்து பார்த்துடலாம் இது ஒர்க் ஆகுதான்னு, கரெக்டாக வந்துடுதான்னு. வாங்க அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன விஷயம். ஸோ இதில் நான் வோல்டேஜ் டிவைடர்லாம் எதுவும் போடலை. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நம்மளுக்கு வந்து 6 வோல்ட்டு எப்படியும் எடுக்க போகிறோம் தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம பக் கன்வெர்ட்டர் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அது க்ளீனாக தானே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நம்ம மாடியூல் போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு திரும்ப அது பண்ணுறதுக்கு பதிலாக பக் கன்வெர்ட்டர் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக ஆகிடும்னு பண்ணேன். ஸோ அதை நானும் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நினச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரி இப்போது வோல்டேஜும் பக்காவாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய இந்த இடத்துல 3.296 ஆல்மோஸ்ட் 3.3. ஸோ நம்மளுக்கு வர வேண்டியது அதுதான். இந்த இடத்துல இந்த 6 வோல்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே சிடிஸ் அப்படியே விட்டுடலாம். நம்ம இந்த இடத்துல 6 வோல்ட் தான் எடுத்திருக்கோம் இன்புட்டு 6.29. ஸோ இப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ரன் ஆகிட்டு போது அதை அப்படியே விட்டுட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக நம்ம இந்த 4 வோல்ட் இதில் வருது இல்லையா, இதில் நம்ம மேல் போர்டுக்கு போயிடலாம். ஓகே, இதை முடிச்சாச்சு. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் பின், இந்த பக்கம் பின் நம்பர் 1, இந்த பக்கம் இன்னொன்று பின் நம்பர் 1, அப்படியே ஆப்போசிட். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கரெக்டாக பார்த்து வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ 4 வோல்ட் வருது. நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி பஸ்ட் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு 2 பீஸ் தான் இப்போதைக்கு இருக்குது ஸ்டாக்கு. இதுவே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப இதை பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இது ஓகே ஆகுதான்னு. ஆன் பண்ணியாச்சு. பக் கன்வெர்ட்டர் கீழே வந்துடுச்சு. மேலே வந்து பஸ் அவுட் ஆகலை, க்ளீனாக இருக்குது. ஸோ அவுட்புட் எதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம என்ன அவுட்புட் வருதுன்னு. இதுக்கு கையில் ஒரு அடி தொட்டு பார்க்கலாம். ஸோ ஹீட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் அவுட்புட் பின்னுனா முதல்ல இந்த இடத்துல இந்த வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 வோல்டேஜ் இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு வோல்டேஜ். ஸோ இங்கேயும் 3.3 வந்துருச்சு. ஓகே, இப்போது இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் என்ன ஆகுது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3.3 வருது. ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 1 வோல்ட் கரெக்டாக வருது. இப்போது ஓகே, நம்ம HDMI IC இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கிறேன். ஆல்ரெடி இது வந்து ரொம்ப வீடியோ வந்து எனக்கு எடுக்கவே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே இது சிம்பிளாக முடிக்க பார்க்குறேன்.
ஓகே, இது ஐசி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ இது க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐசி சீட்டிங்கில் பக்கா உக்காந்துட்டுருக்கு. இது க்ளீனும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுதா, இதோட முடியுதா அப்படின்னு இன்னமும் எடுக்காமல். ஸோ இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம HDMI கூட கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டிசி வோல்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இங்கே பேக்கில் இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாடல் சாதாரணமாக நினச்சிங்க சின்ன போர்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்பெசிலிட்டியை. ஸ்பெக் எப்படி கொடுத்துருக்காம பாருங்க. ஏஆர்சி இருக்குது, 4K எல்லாமே. ஸோ இதை வந்து சாதாரணமாக நினச்சிங்கன்னா கஷ்டம். ஸோ நல்ல ஒரு ஸ்பெக்கு தான், நல்லா இருக்கும் மாடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏஆர்சினால ஏஆர்சி கேபிளே போட்டுடலாம், அதுதான் பெஸ்ட்டு. அதுவும் செக் பண்ண மாதிரி ஆகிடும் ஈஸியாக. ஓகே, ஏஆர்சி ஓகே. ஸோ உங்களுக்கு இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் HDMI கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. ஏன்னா ஒரு ஜாக் தான் இருக்குது டெஸ்டிங்காக. ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இல்லை திரும்ப ஏதாவது வெடிச்சு போதா அப்படின்னு இப்போ பார்த்தா தெரியும். ஸோ நல்லதே நினச்சா நல்லதே நடக்குன்ற இதில் ஆன் பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. ஆப்டிக்கல் ஓகே, நம்மளுக்கு வந்து இங்கே லீனியர் பிசிஎம் டிடெக்ட் ஆகிடுச்சு, சவுண்டு வந்துருச்சு. இது ஓகே. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது HDMI 1 HDMI சிம்பிள் வந்திருக்கு. ஓகே, சூப்பர். லீனியர் பிசிஎம் டிடெக்ட் ஆகிடுச்சு, சவுண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எப்படியாவது பக்காவாக ஒர்க் ஆகுது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஐசியும் நல்லா ஒர்க் ஆகுது, இதுவும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பண்ண எல்லாமே அப்போ சக்ஸஸ் தான். இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணது. பார்ட் 2 வந்து எனக்கு இது பார்ட் 2 சொன்னதுனால தான் இதை போட வேண்டியதாகிடுச்சு. இல்லைனா இதை போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா கண்டினியூட்டே இல்லை பாருங்கள். ஒரு மாதிரியாக டிஸ்கம்போர்ட்டாக போயிட்டே இருந்துச்சு ஒன்று ஒன்றா. ஸோ அதனால தான் நானும் பார்த்தேன். ஆனால் இது நல்ல ரிசல்ட் வந்திருக்கனால நல்ல ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இப்போது ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது, அதனால தான் என்னால் சரியாக கனெக்ட் பண்ணி சவுண்ட் பண்ண நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது நம்மளுக்கு டிவியில் அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாடலில் என்னென்னா நம்மளுக்கு இந்த OSD மெனு அப்படிலாம் வராது. ஆனால் பேசிக் ஃபங்க்ஷன் 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏஆர்சி வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, டிவியில் இங்கே செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஏஆர்சின்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம டிவியில் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இது ஆடெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நான் காப்பிரைட் சாங் வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பாஸில் இருங்க. ஓகே, இப்போ ஏர்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆடு முடிய போகுது, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். NCS தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்டிக்கலில் வந்து இங்கேயும் லீனியர் பிசிஎம் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஸ்பிளே ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ இது ஏஆர்சி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக HDMI வந்து பக்கா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்புட் அவுட்புட் நல்லா ஒர்க் ஆகுது, பெரிய விஷயம். இது ஓகே. இப்போ இந்த பக்கம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ பாட்டம்லேயே சவுண்டு வரதுனால இந்த போர்டும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மல்டி சேனல் ஸ்டீரியோ வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம், எல்லாமே கரெக்டாக சவுண்டு வருதான்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம செக் பண்ணதான், திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெஸ்டிங் முடிஞ்ச உடனே டெலிவரிக்கு சொல்லிட வேண்டியதான். ஸோ வாங்க, அதை நான் உங்களுக்கு மல்டி சேனல் வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்டிக்கலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிசிஎம் மோடில் தான் இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. சப்வூஃபர் வந்து பின் டைப் வேறு நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் நம்ம ஒயரில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இது நல்லா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சரௌண்டு லெஃப்ட்டு, இது சரௌண்டு ரைட்டு, இப்போ சென்டர். ஸோ இது எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது. ரெண்டு சப்வூஃபரும் டெஸ்ட் பண்ணதில் சப்வூஃபர் தொட்ட உடனே பயங்கரமாக வந்துடுது. அந்தளவு எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பேஸ் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் சரியாக இருக்கும், எல்லா மாடலுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு டெஸ்டிங் முடிஞ்சோன்னு கொடுத்துட்டு, ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம அவர்கிட்ட டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் அவர் வீட்டில் அசம்பிள் பண்ணி ரொம்ப நேரம் ஓட விட்டுட்டதுக்கப்புறம் அவர் திருப்தியான பிறகு ஒரு ஃபீட்பேக் வீடியோ அனுப்பிச்சாருன்னா அதை அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு அனுப்பல, அவர் வந்து செட்டப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் அப்படின்னு விரும்பினார்னா நான் இதோடவே உங்களுக்கு வீடியோ போடுவேன். இல்லை அவர் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னா நம்ம அதை அட்டாச் பண்ணி வீடியோ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த பார்ட் 2 அது வரைக்கும் அப்படியே நான் எடிட்டிங் பண்ணி அப்படியே தான் வச்சிருக்கணும் அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம். ஸோ எதுவாக இருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.